என்ன மாநில உரிமை? மாநில உரிமை மீட்காம என்ன பண்ணீங்க? குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்சநீதிமன்றம் சொல்லுது, மாநிலங்களின் உரிமை எடுத்துக்கொள்ளலான்னு. பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட ஒருத்தன் வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில வெளியிட்டார். இதாண்டா குடி, இவ்வளவு சாதி இருக்கு, இது வரையும் பிரதிநிதித்துவம்னு அறிவிச்சுட்டு. ஆந்திரா எடுக்க போகுது, கர்நாடகா எடுக்க போகுது, ஜார்க்கண்ட் எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவு போடுறார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, எதிரிகள் இல்லை. இவள் நாள் ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? எடுத்தா தெரிந்துவிடும். என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரிந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், என் தலைவன் மன ஆணையாச்சுறேன், எடுக்க மாட்டார்கள். நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும் போதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். எழுதி வச்சுக்க, இதுதான் நடக்கும். இது செய்ய மாட்டார்கள். தேர்தல் வரும்போது திடீர்னு ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்காக போராட்டம், படகை பறித்துக் கொண்டு செல்கிறார்கள். தினம் வருகிறான். இந்த பிப்ரவரி 11 போராட்டம். இதுக்கு முன்னாடி ஏன் இப்ப போராட்டம்? தேர்தல் வருது. எத்தனை பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள்? ஓகி புயல், தானே புயல், இப்ப தூத்துக்குடியில் ஏற்பட்ட, சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் புயல் இழப்பு. என்றைக்காவது ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல், இந்த துயர செய்தியை பகிர்ந்து கொண்ட செய்தி, அதற்கான ஒரு உதவித்தொகை, ஊக்கத்தொகை, நிவாரண அறிவிப்பு ஏதாவது நீங்கள் கேட்டதுண்டா? இல்லை, இல்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வருந்தத்தக்க செயல் உண்டா? அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு நிற்கிறேன். ஒரு ஆறுதல் மொழி நீங்கள் படித்ததுண்டா? ஆந்திர காட்டுக்குள் 20 தமிழர்கள் சுட்டு சாகும் போது, இது கொடிய செயல். இந்த செயலை நான் கண்டிக்கிறேன். இது வருந்தத்தக்கது. ஒரு பதிவு யாராவது பார்த்ததுண்டா? இல்லை. ஆனால் விருதுநகரிலே ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிப்பு வந்துட்டு, வெடிச்சு சில பேர் உயிரிழந்து விட்டாங்க. உடனே 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கிறார் பிரதமர் நிதியிலிருந்து. ஏன்? அடுத்த மாசம் தேர்தல். இப்ப என்ன தெரியுது? தினம் தேர்தல் வரணும், அப்பதான் இவங்களுக்கு எங்க மேல பாசம் வருது, பற்று வருது.